வணக்கம். வாழ்க வளமுடன். வெல்கம் டு AA ஆஸ்ட்ரோ டைம். இன்னைக்கு இந்த வீடியோல நடக்கவிருக்கிற சனி பெயர்ச்சி விருச்சக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதை பார்க்கலாம். வருகிற மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து குருவின் வீடான மீன ராசிக்கு பெயர்ச்சியாக இருக்காருங்க. இதனால ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதை வரிசையில பார்த்துக்கிட்டு வர்றோம். அந்த வரிசையில் இன்று விருச்சகம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு இத்தனை நாட்களாக அர்த்தராஷ்டம சனி என சொல்லப்படக்கூடிய சனி பகவான் 4ல் இருந்தாருங்க. அவர் இப்போது இந்த சனி பெயர்ச்சியின் மூலமாக பெயர்ச்சியாகி 5ஆம் பாவத்துக்கு போக இருக்காருங்க. எனவே இத்தனை நாட்களாக தாயார் விவகாரங்கள்ல இருந்த பிரச்சனைகள், அம்மா கூட சண்டை, அப்பா கூட சண்டை ஆகிய அனைத்துமே மாறப்போகுதுங்க. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தால் அது இப்போது சரியாக போகிறது. வண்டி, வாகனம் போன்றவற்றில் இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த சிக்கல்கள் இப்போது தீரப்போகுதுங்க. படிப்பு நல்லா இருக்கும். நல்ல மதிப்பெண் கிடைக்கும். நல்ல ஒரு ஒழுக்கமான ஒரு சூழ்நிலை உருவாகுங்க. ஆனா 5ஆம் பாவகமாகிய பஞ்சமஸ்தானத்திற்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறதுனால குழந்தைகள் விவகாரத்துல விருச்சக ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணுங்க. விருச்சக ராசி பெற்றோர்கள் அவர்களது குழந்தைகள் மீது ஒரு கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டங்க. ஏன்னா 5ஆம் பாவகம் புத்திரஸ்தானம்னு சொல்லப்படுறதுனால இந்த சனி பகவான் குழந்தைகள் விஷயங்கள்ல ஒரு சில இடைஞ்சல்களை ஏற்படுத்துவாருங்க. பருவ வயதுல பிள்ளைகளை வைத்திருக்கக்கூடிய விருச்சிக ராசி பெற்றோர்களுக்கு அவர்கள் இப்போது காதல் போன்ற விவகாரங்கள்ல ஈடுபடுவது கொஞ்சம் மனசுக்கு சங்கடத்தை தருங்க. எனவே குழந்தைகள் விஷயத்துல விருச்சிக ராசி பெற்றோர்கள் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணுங்க. பிள்ளைங்க படிக்க மாட்டேங்குது, காலேஜுக்கு சரியா போக மாட்டேங்குது, இது போன்ற பிரச்சனைகளை இந்த 2 வருஷத்து காலத்துல ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. எனவே அவர்களிடம் பேசி என்ன பிரச்சனை என்பதை கேட்டு அது பிரச்சனைகள் வராம ஆரம்பத்திலேயே தடுத்து கொள்வது நல்லதுங்க. எனவே பிள்ளைகள் மீது கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டம் விருச்சிக ராசி பெற்றோர்களுக்கு ஏற்பட்டிருக்குங்க. மற்றபடி வேலை, தொழில் விவகாரங்கள்ல எல்லாம் நல்ல லாபங்கள் இருக்கதாங்க செய்யும். சொந்தமாக தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழில்லாம் நல்லா தாங்க போகும். லாபங்கள் நன்றாக இருக்கும். வருமானங்களும் ஓரளவுக்கு இருக்கவே செய்யும். ஆனா இந்த நம்பர் 2 என்று சொல்லப்படக்கூடிய இந்த 2ஆம் தர செயல்களில் ஈடுபடுவதன் மூலமாக ஒரு சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. மனம் கெட்டு போய் விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த சீட்டு விளையாடுறது, இந்த அரசு வேலைக்காக பணம் கொடுக்கறது போன்ற சிக்கலான காரியங்கள்ல, திருட்டுத்தனமான காரியங்கள்ல ஈடுபடணும்னு நினைக்கும்போது அவர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுங்க. எனவே இந்த 2½ ஆண்டுகளுக்கு மனசை திடமா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். எந்த ஒரு தவறான காரியங்கள்லையும் ஈடுபடாம இருக்கணும். காதல், திருமணம் போன்ற விஷயங்கள்ல எல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் இல்லைங்க. திருமணங்கள்லாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்லபடியாகவே நடைபெறும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு இந்த 2½ ஆண்டுகள் கொஞ்சம் மனதை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு தருணங்க. தேவையில்லாத ஆசைகள், தேவையில்லாத பேராசைகள் ஆகியவற்றின் மூலமாக பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். எனவே கவனமாக இருக்கணும். மற்றபடி அடுத்து நடைபெறக்கூடிய ராகு கேது பெயர்ச்சியும் மே மாசம் இவர்களுக்கு 11ஆம் பாவத்திலிருந்து 10ஆம் பாவத்துக்கு பெயர்ச்சி ஆகிறாருங்க. லாபஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானமாகிய 10ஆம் பாவத்துக்கு ராகு கேதுகள் பெயர்ச்சி ஆவது ஒரு நல்ல அமைப்பு தாங்க. குரு பகவான் இத்தனை நாட்களாக 7ஆம் பாவத்திலிருந்து 8ஆம் பாவத்துக்கு பெயர்ச்சி ஆகிறதுனால வெளி இடங்களுக்கு அனுப்பி வேலை செய்வது, தொழில் செய்வது, உங்கள் பிள்ளைகளை விட்டு பிரிந்து விருச்சிக ராசி பெற்றோர்கள் பிள்ளைகளை விட்டு பிரிந்து வெளி தூரத்துக்கு போய் வேலை, தொழில் விவகாரமாக வெளிநாடு, வெளிநாடம் ஆகியவற்றில், வெளி மாநிலம் ஆகியவற்றில் சென்று பணிபுரிவது போன்றவற்றை இந்த குரு பயிற்சியினால நடைபெறுங்க. உங்களுடைய சுய ஜாதகம் நன்றாக இருக்கும் பட்சத்துல எந்த ஒரு பிரச்சனைகளும் வராதுங்க. எனவே சுய ஜாதகத்துல தசாபுத்தி அமைப்புகள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதை பார்த்துக்கிறது நல்லது. மற்றபடி குழந்தைகள் மீது கவனம் செலுத்தக்கூடிய, நன்மைகள் நடைபெறக்கூடிய, லாபங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல பயிற்சியாகவே இந்த சனி பயிற்சி விருச்சகத்திற்கு அமைஞ்சிருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.